ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி வந்து ஒரு 2 இன்ச்சு சைஸ் அளவுக்கு கட் பண்ணி நல்லா துருவி வச்சுருக்கேன். கேரட் பொடியாக துருவி வச்சுருக்கேன். பீன்ஸ் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி கோஸ் வந்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். சிக்கனை பொரித்து ரெடியாக இருக்குது, சாதம் வடித்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம எல்லா பொருளும் ப்ரிப்பேராக ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். நான் 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் பாதியாக போட்டுக்கிறேன். எனக்கு தேவையான அளவு, அதாவது நான் போடுறது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். இப்போ போடுறது வந்து 2 பேர் சாப்பிட்லாம். பாதி போட்டுட்டேன், ஏன்னா அவ்வளோதான் செய்ய முடியும். மீதி பாதி அப்புறம். இது நல்லா சவக்க வதங்கின பிறகு மிச்ச காய்கறி அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பாதி அளவு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் காய்கறிங்களை சேர்த்துக்கிறேன். பீன்ஸு, கேரட்டு, கோஸ். இதில் லேசாக உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். காய்க்கு தேவையான அளவு உப்பு. பாதிக்கு மேலே வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து துருவி வச்ச இஞ்சி அதில் சேர்த்துக்கிறேன். முதலே சேர்த்துட்டிங்கன்னா அடி பிடிக்கும். அதனால் பாதிக்கு மேலே வதங்கின பிறகு போட்ட பிறகு இந்த பச்சை வாசனையும் போயிடும். பாதி அளவு சேர்த்துக்கிறது. நான் வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் நான். இது 2 பேருக்கு செய்யறது இல்லையா, அதனால் 2 முட்டை. ஒருத்தர் முதல்ல முட்டையை பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் காய் கூட சேர்ப்பாங்க. நான் காய் வதங்கிட்டோன்ட்டு நான் முட்டையை போட்டுப்பேன். நான் செய்கிற மாடல் இது தான். இப்போது இந்த முட்டையை உடச்சி ஊற்றுறதுனால அந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். நான் 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கிறேன். சாப்பாடு எப்போவும் செய்கிற அந்த சாப்பாடு தான் வடிச்சிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வேணாலும் நீங்கள் வடிச்சிக்கலாம். நான் எப்போ இதில் தான் செய்கிறது. அதை வடித்து ரெடியாக ஆற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 65 பொரித்து வச்சுருக்கேன். இப்போ பொரித்து வச்ச சிக்கன் 65 சின்ன சின்ன துண்டுகளாக உதுத்து வச்சுருக்கேன். ரைஸை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 65 பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு. நான் வந்து சாதத்தில் உப்பு போட்டு வடிக்க மாட்டேன், அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் விட்டுட்டேன். இந்த டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம இன்னும் தேவைன்னா விட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம்னா விட்டுடலாம். இது தேவையான அளவு பெப்பர். முதல்ல ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தேன், இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம 65 சேர்த்துட்டு கலரி விட வேண்டியது தான். எல்லாம் வந்து சேர்ந்து கிளறி எடுத்தால் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. கட்டிகள் இல்லாமல் நல்லா உடச்சிங்க. எண்ணெய் பத்தலைனா கொஞ்சம் சூடான எண்ணெய் சேர்த்துக்குங்க. நீங்கள் சாதம் கிளறும் போதே உங்களுக்கு தெரியும் எண்ணெய் இருக்குது எண்ணெய் இல்லைன்னுட்டு. எண்ணெய் இருந்துச்சுன்னா விட்டுடுங்க. பத்தலைன்னா 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ சூடு பண்ண எண்ணெயை சேர்த்துங்க. பச்சை எண்ணெயை சேர்க்காதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. எனக்கு கொஞ்சோண்டு உப்பு கம்மியாக இருந்தது, நான் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது எல்லாமே. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. சிக்கன் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.